அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ரத்தத்தை பற்றி பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் ஆல்ரெடி சில கண்டென்ட்ஸ் பார்த்துருந்தோம். இது அதுக்கான கண்டினியூஷன் தான். சரி, போயிடுவோமா? வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்காங்க. ரத்த சிவப்பு அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுக்கள். அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரத்த சிவப்பு அணுக்கள் அப்படின்னா எரித்ரோசைட்டுகள் சொல்கிறோம். வெள்ளை அணுக்கள்னா லியூகோசைட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். ரத்த தட்டுக்கள் அப்படின்னா த்ராம்போசைட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கான ஷேப் கொடுத்துருக்காங்க. வட்டம் அல்லது இருபுற குழிவு வடிவம். அதே மாதிரி வெள்ளை அணுக்கள் பார்த்தா உருண்டையானவை அப்படின்னா அமீபாய்ட் ஷேப் அப்படின்வாங்க. அதே மாதிரி தட்டுக்கள் பார்த்தா ஒழுங்கற்ற வடிவம் கொண்டது. நெக்ஸ்ட் சிவப்பு அணுக்களில் உட்கருவை கொண்டிருக்காது. ரத்த வெள்ளை அணுக்களில் தெளிவான உட்கரு உடையது. ரத்த தட்டுக்கள் உட்கருவு இல்லை அப்படின்றாங்க. சிவப்பு அணுக்கள்ல உயிரணுக்கள் ஹீமோகுளோபினை பெற்றுள்ளது. இதே வெள்ளை அணுக்கள்ல ஹீமோகுளோபின் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரத்த தட்டுக்கள்ல ஹீமோகுளோபினும் இருக்காது. அதே மாதிரி சிவப்பு நிறம் கொண்டவை தான் இந்த சிவப்பு அணுக்கள். வெள்ளை அணுக்களும் ரத்த தட்டுக்களும் நிறம் இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி ரத்த சிவப்பு அணுக்கள் பார்த்தீங்கன்னா சுவாசித்தலுக்கு உதவுகின்றன. அதே மாதிரி வெள்ளை அணுக்கள் உடலுக்கு நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கிறது. ரத்த தட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரத்தம் உறைவதற்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் இதுக்கான ஆயுட்காலம் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 120 டேஸ் இருக்கும் ஆர்பிசி. இதுலேயும் ஆண்கள் பெண்கள் ஸ்பெஷலாக பிரிக்கிறாங்க. அதில் ஆண்களில் 120 டேஸே, பெண்கள் வந்து 110 டேஸ். ஓகேங்களா? அதே மாதிரி வெள்ளை அணுக்களுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்க்கும்போது 3 4 வாரங்கள். ரத்த தட்டுக்களுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்க்கும்போது 5 9 நாட்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அளக்கும் கருவி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஷாலி ஹீமோமீட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அங்கே ஒரு கருவி படிப்போம். அதுக்கப்புறம் இந்த தேர்ட் பாயிண்ட் பாருங்க, ஆர்பிசி டபிள்யூபிசி எண்ணிக்கை அளக்கும் கருவி ஹீமோசைட்டோமீட்டர். இந்த 2 கருவியும் வந்து நம்ம மறக்கவே கூடாது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 4 மூலக்கூறு ஹீமோ பிளஸ் 1 மூலக்கூறு குளோபின் சேர்ந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி ஹீம் வந்து புரதம் அல்லாத பகுதி, குளோபின் வந்து புரத பகுதி ஆகும். இது 2 நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட், ரத்த தட்டுக்கள் கண்டறிய உதவும் ரேடியோ கதிரியக்க தனிமம் எதுன்னு பார்த்தா DPF32 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா ரத்த நிறமிகளை நம்ம பார்த்துடலாம். ஹீமோகுளோபின் சிவப்பு நிறம், அயன் Fன்றது நம்ம அதுக்கான சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீமோசயனின்னா நீலம் கலர் C4 அப்படின்னு தெரியணும். நெக்ஸ்ட் குளோரோகுளோரோனின் அப்படிங்கும்போது பச்சை, அதுவும் பார்த்தீங்கன்னா அயன். நெக்ஸ்ட் ஹீமோ எரித்ரின் அப்படின்னு ஊதா கலர், அதுவும் Fe. நெக்ஸ்ட் வந்து பினோக்ளோபின் அப்படின்னு பழுப்பு நிறம், Mn மேங்கனீஸ். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாலிசைத்தீமியா, ரத்தத்தில் ஆர்பிசி எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் போது. சரிங்களா? அதே மாதிரி அனிமியா, ரத்தத்தில் ஆர்பிசி எண்ணிக்கை குறையும் போது நடக்கும். நெக்ஸ்ட் பர்னீஷியஸ் அனிமியா எப்போ வரும்னா வைட்டமின் B12 குறைபாடில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தா சிக்கல் செல் அனிமியா அப்படின்னா தலசீமியான்வாங்க, மரபியல் குறைபாடால் ஏற்படக்கூடியது. நெக்ஸ்ட் அப்ளாஸ்டிக் அனிமியா அப்படின்னா மருந்து அதிகம் எடுத்துக்கொள்வதால் வரது. நெக்ஸ்ட் WBC ரத்தத்தில் அதிகரித்தா என்ன வரும்னா லியூகோபீனியா அப்படின்ற வருது. நெக்ஸ்ட் ரத்த தட்டுகள் ரத்தத்தில் அப்படின்னா அதிகமானால் த்ராம்போசைத்தீமியா வரும், குறைஞ்சா த்ராம்போசைட்டோபீனியா வரும். ரத்தம் உறையாமையே இருக்கிறது வந்து ஈமோஃபிலியான்னு சொல்லுவாங்க. ரத்தம் உறைதல ஈமோஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மனித உடலில் ரத்த குழாய்களுடைய ரத்தம் பார்த்தீங்கன்னா உறைவதை தடுக்க ஹெப்பாரின் புரதம் அப்படின்றது வந்து பயன்படுது. மீண்டும் அடுத்த ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.